Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலேயும் தேவன் நமக்கு புது கிருபை தந்து இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தோடு அவருடைய வார்த்தையோடு இந்த நாளை துவங்க தேவன் நமக்கு அளித்த அவருடைய அளவற்ற கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us new grace on this new day and also giving us grace to spend this day with the word of God and in His presence. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. இரக்கம் உள்ளவர். He is merciful. கிருபை உள்ளவர். He is gracious. இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைபடுவாராக. May the Lord minister with us through His word even today. நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். Let us look into the presence of the Lord with a prayer. வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இக்காலையிலே, வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இக்காலையிலே, வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இவ்வேளையிலே. படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக, படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக, கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக, கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக, வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இக்காலையிலே, வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள ஜீவனுள்ள நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாத தண்டையிலே சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, in this morning hour we commit ourselves completely at your presence, Lord. ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர். Lord, you are so great, good Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை உண்மையாய் தேடி உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது
எங்களுக்கு நீர் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். Lord, this morning as we diligently seek you in your presence, Lord, you are the one who reward us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்கள் மேல் பொழியும் ஆண்டவரே. The Lord may pour out your word that is manna out upon us, Lord, today. ஆண்டவரே, நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் பலன் கொண்டு உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace that we may feed on it and be strengthened and Lord live for you, Lord. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். Lord, give us strength. Let not be the hearers alone but also doers of your word, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God is good and may God bless you all. இந்த காலை வேளையிலேயும் இன்றைக்கு உள்ள தியானத்திற்கு கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Even this morning I greet and welcome everyone who have taken part in this morning devotion. கர்த்தர் தாமே இன்றைக்கு நலமானதை நமக்கு போதித்து அவருடைய வேதத்தின் சத்தியங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. May the Lord teach us that is good to us today and lead us into his truth. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 4 verses 20 and 21. நீதிமொழிகள் 4:20 21. Proverbs 4:20 and 21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். My son, give attention to my words, incline your ear to my sayings. Do not let them depart from your eyes, keep them in the midst of your heart. இதில் இந்த வார்த்தையில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை, உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். The word that I really liked in this verse is keep them in the midst of your heart. தகப்பன் வார்த்தைகளை பேசுகிறார். The father is speaking the words. அவர் வசனங்களை வசனிக்கிறார். He is also speaking and uttering the word. அவர் ஆலோசனை தருகிறார். He is giving the counsel. அவர் சத்தியங்களை பேசுகிறார். He is speaking the truth here. ஆனால் அவைகளை ஒருவன் விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமானால், But if a person ought not to leave them, அவைகளை கைக்கொள்ள வேண்டுமானால், if a person ought to keep and follow them, இந்த வார்த்தைகள், கற்பனைகள், தகப்பன் கொடுக்கிற ஆலோசனைகள், புத்திமதிகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் தன் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். He is supposed to keep all this counsel, these words, these words of attention and all the counsels in the midst of his heart. காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை சேகரிக்க வேண்டும். So when it says he has to keep it, it means that he is supposed to store it. காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பத்திரப்படுத்த வேண்டும். So he has to gather and store them in his heart. காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். When it says keep them, it means that he has to give heed to them. காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பொக்கிஷத்தை போல மதிக்க வேண்டும். When he says keep them, it means that you have to consider it to be a treasure. அதை கனம் பண்ண வேண்டும். You have to honor it. அப்பதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சேகரித்ததை, கனப்படுத்தியதை, செவி கொடுத்ததை, காத்து கொண்டதை, பத்திரப்படுத்தியதை அவனால் தன் வாழ்க்கையில செய்ய முடியும். Only then the person who have honored it, the one who have kept it as a treasure, the one who have stored it, who have gathered it, who have honored it, will do according to it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. எனக்கு இதுல ரொம்ப என்னை கவர்ந்த வார்த்தை இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்ல உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் ஆங்கில வேதாகமத்துல keep them in the middle of your heart அப்படின்ற வார்த்தை இருக்கு. So though in Tamil it says as keep them in your heart, in English it says keep them in the middle of your heart. அதாவது அர்த்தம் என்னன்னா, what does it mean? உன்னுடைய இருதயத்தின் மைய பகுதியில் அதை வைத்துக்கொள். You have to keep it in the core or the midst of your heart. அதாவது இந்த மிடில் அப்படின்ற வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அதுதான் உன் வாழ்க்கையின் சக்கரத்தையே சுற்ற வைக்கிறது போல
நடு மையமாய் முக்கியப்படுத்து. So this middle actually means the center point around which your entire life revolves around. ஒரு வீல் ஒரு வீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுழற வேணுமானா அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஃபல்க்ரம் இருக்கணும். So if you have a wheel, if you ought to revolve, then they should add a fulcrum in the center. ஒரு தேசத்தினுடைய தலைநகரை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய நடு மைய பகுதியில் இருக்கும். And then if you see the capital city of a country, that will be in the center of that country. அது எதை குறிக்குதுன்னு சொன்னா அது வந்து முக்கியத்துவத்தை குறிக்குது. It actually symbolizes the importance of it. ஏதோ இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போற மாதிரி ஆலோசனை கேட்க கூடாது. It's not that you have to listen in one ear and leave it in the other ear. ஏதோ ஒரு அசட்டையா கேட்டுட்டு போக கூடாது. It's not that you should hear it with a despising attitude. இது என்ன பெரிய ஆலோசனை அப்படின்னு ஆயிரத்துல இதுவும் ஒரு வார்த்தைன்னு சொல்லி அது தள்ளிட்டு போயிட கூடாது. You should not reject or despise it saying this is one among the 1,000 counsels I raised. இதை உன் இருதயத்தின் மத்தியிலே வைத்துக்கொள். You have to keep them in the center or the middle of your heart. நான் நினைக்கிறேன் நம்முடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை பிடிக்குது. I tell you, this heart takes important position in our life. ஒருவனுடைய இருதயத்தின் சிந்தனையின்படிதான் அவன் இருக்கிறான். So a person is as the thought, like the thought of his heart. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why you read in Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Keep your heart with all vigilance, for from it flows the springs of life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். So let us look at certain things which the Bible speaks about this heart. இவைகளை நான் கருப்பொருளுக்கு முன்னால இது ஒரு முன்னுரையாக நான் சொல்ல விரும்புறேன். I want to say this as an introduction before I go into the actual subject. அதாவது வேதத்தை இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல I will tell you 3 important things which the Bible says about heart. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 1 Corinthians chapter 2 verse 11. மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? For who among men knows the thoughts of a man except the spirit of the man that is in him? மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? For who among men knows the thoughts of a man except the spirit of the man that is in him? அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, what does it mean? ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது வேற யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய புதிர் போன்றது. The heart of a man is like a maze which no one can understand. அது ஒரு பெரிய ரகசியம். இட்ஸ் a mystery. அது It is a mystery. எவ்வளவுதான் ஒருவரை நீங்க ரொம்ப நெருக்கமா அறிந்திருந்தாலும் பழகி இருந்தாலும் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. No matter how much you are close with a person, you cannot understand what they have in their heart. அதனால தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு. That's why in 1 Samuel chapter 16 and verse 7 the Lord said unto the prophet Samuel, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். Do not look at his appearance or at the height of his stature. நான் இவனை புறக்கணித்துட்டேன். Because I have rejected him. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். For God sees not as man sees. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் முகத்தை பார்ப்பான் அப்படின்றத வார்த்தையை வேறு எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, மனுஷனால் அதிகபட்ச விதமாக ஒருவனுடைய முகத்தை தான் பார்க்க முடியும். So this word which says man looks at the outer appearance, this can also be taken in this content where man can look only at the eyes alone, the face alone. ஒருவனால் அவனுடைய தோற்றத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும். He can only look at his appearance and stature. அதற்கு மிஞ்சி இன்னொருவனை ஆராய முடியாது. So a person cannot examine or search beyond that level. 100% ஒருவரை தெரிந்து கொள்ளவே முடியாது. You cannot understand a person completely 100%. சைக்காலஜில போவீங்களானா ஜோஹாரி விண்டோ அப்படின்ற ஒரு காரியத்தை ஒரு கான்செப்ட சொல்லுவாங்க. If you go to psychology, there's something called concept which is a Johari window. இந்த ஜோஹாரி விண்டோ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து 4 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. So this Johari window says the life of a man is divided into 4 parts. அதுல அந்த முதல் பகுதி என்னன்னு சொன்னா, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அப்படின்ற பகுதி. The first part is that I know and you also know it. அதாவது நம்ம வாழ்க்கையில சில பகுதிகள் அப்படி இருக்கு. There are certain parts in our life which are so. நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும். Which we know and also the others will know. இது வந்து 25%. This is 25%. அடுத்த 25% என்னன்னு சொன்னா,
எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. The next 25% is that I know and you do not know it. எனக்கு தெரியும், நமக்கு தெரிந்த சில பகுதிகள் இருக்கு, அது மற்ற யாருக்குமே தெரியாது. There are certain parts of our life which we know but others may not know it. இது வரைக்கும் வாயை திறந்து அதை நம்ம சொன்னதே இல்லை, அதை பகிர்ந்து கொண்டதே இல்லை, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. We have so far never opened it, uttered it or even discussed or shared with anybody. அநேக சம்பவங்கள், அநேக அனுபவங்கள், அநேக எண்ணங்கள், அநேக நோக்கங்களை நம்ம வெளியே சொல்றதுக்கு தைரியமும் வந்ததில்லை, அதற்கான நேரமோ வாய்ப்போ வந்ததில்லை. We dare not to express certain incidents, certain experiences, certain thoughts or certain intentions, and we don't have even time to explain them. அது நமக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. They are the things known only to us and others don't know it. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது. There's a third part. அது என்ன தெரியுமா? What is that? எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும். That is which I know, I doesn't know but you know it. I don't know, you know. எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். I don't know but you know it. இது நம்ம வாழ்க்கையில இது ஒரு 25% இருக்கு. So this also contains 25%. அது என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தவறுகள் எனக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய பிழைகள் எனக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய துர்குணங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம், நான் அதை எவ்ரிடே நார்மல் மாதிரி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா மற்றவர்கள் கணிக்கிறாங்க எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. So there are some mistakes or some bad or evil thoughts or bad habits which I consider to be a normal one in my life, but others consider to be a flaw and a mistake in my life. நாலாவது ஒரு பகுதி இருக்கு. There's a fourth portion. அது என்ன தெரியுமா? What is that? எனக்கு தெரியாது உனக்கும் தெரியாது. Even I don't know it and you also don't know it. அதாவது அர்த்தம் என்னன்னா, அநேக காரியங்களை இன்னும் நாமளே கண்டுபிடிக்கல, அதே காரியத்தை மற்றவர்களும் இன்னும் இனங்காணல, கண்டுபிடிக்கல. So it means that many things even I have not found it out, and also many people, others also do not know it. இத கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, if you add all these things, நம்முடைய வாழ்க்கையில குறைந்தது பாதி சதவீதம் மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. Almost half of our life is not known to other people. பாதி சதவீதம் தெரியாது. Half or 50% of our life is not known. உண்மையா நம்மளை பற்றி அறிஞ்சது என்னன்னா பாதி தான். So what they know about is only half. அதாவது இத ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க, சைக்காலஜில ஐஸ்பர்க் அப்படினு சொல்லுவாங்க. This is called as iceberg in psychology. அதாவது ஐஸ்பர்க் பாத்துக்கிங்களா, அந்த பனி மலை பாத்தீங்கன்னா அது இந்த கடலின் மேல் பகுதியில ஒரு பனி பாறையாக வெளியே தெரியும். When you look at this iceberg, it will be upon the level of water upon the sea like a rock of ice. இத பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற பனி பாறை ஐஸ்பர்க் மேல ஒரு 20 அடி உயரத்து கூட இருக்கலாம். So this iceberg might be 20 feet high upon the sea level. சிலதெல்லாம் 40-50 அடி கூட மேல தண்ணிக்கு மேல இருக்கும். Some might be even 40 to 50 feet above the sea level. அப்படியே மிதந்து கொண்டிருக்கும். They might be floating there. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, ஐஸ் மொத்தமும் மேல மிதக்குது நம்ம நினைக்கிறோம். We think the entire iceberg is floating up. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, யாருமே பார்க்காத ஒரு பெரிய பனி மலை இந்த தண்ணிக்கு அடியில இருக்கு. But the truth is that there's a big mountain of ice that is hidden under the water. சில பனி மலைகள், சில பனி பாறைகள் எப்படிப்பட்டதுன்னா, மேல தெரிஞ்சது ஒரு 10% தான், 90% தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கும். In certain icebergs only 10% will be visible above the sea level and 90% will be hidden under the sea. வாழ்க்கை இதே மாதிரி தான். Our life is also the same. நம்முடைய இருதயம் யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு புரியாத புதிர் போல இருக்கிறது. Our heart is like a maze and a mystery which no person can understand. நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக அறிந்தவர் யாருன்னா தேவன் மாத்திரம்தான். It is God alone who knows our heart completely. அதாவது நான் சொன்னேன் பாருங்க, சில பகுதிகள் நம்முடைய இருதயத்தில் உள்ள பகுதிகள் நமக்கே தெரியாத பகுதிகள் கூட இருக்கு. So as I told you, there are certain parts of our life which we itself doesn't know. ஆனால் அதை கூட அறிந்தவர் நம்முடைய தேவன். But our God knows even that. அதனால தான் 1 நாளாகமம் 28:9 வாசிக்கும் போது, That's why if you read in 1 Chronicles 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். As for you, my son Solomon, know the God of your father and serve him with a whole heart and a willing mind, for the Lord searches all hearts and understands every intent of the thoughts. எல்லா இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். He searches all hearts. அந்த நினைவின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். And he understands every intent of the thoughts. இன்னும் கூட சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, when psalmist says more, 139ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களா, 4 வசனங்களை வாசிப்பீர்களானா, if you read Psalm 139 first 4 verses, அங்கே முதலாம் வசனத்தில், கர்த்தர்
கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, you have searched me and known me. 2ஆம் வசனத்துல என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். In verse 2, you discern my thoughts from afar. 4ஆம் வசனத்துல என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். In verse 4, even before a word is on my tongue, behold, O Lord, you know it all together. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார், அந்த நினைவுகள் தோன்றும் முன்பாகவே அறிந்திருக்கிறார். So it is only our God who have searched and known us. He discerns our thoughts and he also knows our thoughts before we utter it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இருதயம் ஒரு புரியாத ஒரு புதிர். Our heart is like a maze and a mystery. நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வருவீர்களானால், If you come to Proverbs 20 and verse 5, அங்கே வாசிக்கிறோம், here we read, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான். counsel in the heart of man is like deep water, but a man of understanding will draw it out. அதாவது மனிதனுடைய இருதயம்ன்றது முதலாவது சொன்ன ஒரு புதிர் போன்றது. First I told you, heart of man is like a maze and mystery. அறிய முடியாத ஒரு ரகசிய பெட்டகம் அது. It is a mystery which a person cannot understand. ரெண்டாவது, இந்த இருதயம், நம்முடைய இருதயம் அப்படின்றது அது ஒரு ஆழமான கிணறை போன்றது. Second, our heart is like a well. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. வேதம் சொல்லுது எப்படிப்பட்ட கிணறுனா ஆழமான கிணறா. The Bible says it is a well of deep water. அது தண்ணீரை எப்படி ஒருவன் ஆழத்திலிருந்து தோண்டி எடுக்கிறானோ அப்படிதான் ஒரு இருதயத்தில் உள்ளதை புத்திமான் என்ன செய்யணும்னா முண்டெடுக்கணும். So like how you draw water from the deep of the well, similarly a man should also draw his wisdom and understanding from it. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தையே நம்ம ஆராய்ந்து தேடி அதை முண்டெடுக்கிறதுன்றது பெரிய கடினம். So it is really difficult for us to search, analyze and draw things out of our own heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆழமா யோசித்தீங்கன்னா சில காரியம் வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. They say if you think deeply, certain things are revealed to us. நான் மேலோட்டமா யோசித்தேன் பாஸ்டர், அப்புறமா அது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் ஆழமா உட்காந்து ஆராய்ந்து யோசித்து பார்த்து நிதானிச்சாதான் எனக்கு ரகசியம் புலப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. I just thought on an outward thought, but I did not get anything. But I went on thinking very deeply, only then I got the thought. சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, Some doctors used to say, மேலோட்டமா பார்த்தா எனக்கு உடனே அவங்க பிரச்சனை தெரியல, if I see you outwardly, I could not find out your problem. ஆனா உட்கார்ந்து அதை டீப்பா அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணும்போது என்னால கரெக்டான டயக்னோசிஸ், கரெக்டான பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. But when I was able to analyze deeply, I was able to find out and diagnose what is the actual problem. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இருதயம் ஒரு புரியாத புதிர் மாத்திரம் இல்ல, அது ஒரு ஆழமான கிணறு போன்றது. It's because a heart is not like a maze, but it also is like a well. ஒருவன் அதற்குள்ள ஆழமாக அவன் கயிறை விட்டு அவன் முண்டு எடுக்கணும், அப்பதான் அந்த ஆழ்ந்த தண்ணீர்லாம் வெளியே வரும். So he has to draw a deep out of that well, only then he can get things out of it. இதுதான் நம்ம டீப் திங்கிங் சொல்லுவோம், ஆழமா சிந்திக்கிறதுன்னு சொல்லுவோம். This is what we call as deep thinking. மூன்றாவது, Third, இந்த இருதயம் என்பது எதையும் நீங்க வேதத்துல வாசிக்கலாம். இருதயம் என்பது எப்படி இருக்குன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Luke chapter 6 and verse 45, நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். The good person out of the good treasure of his heart produces good, and the evil person out of his evil treasure produces evil, for out of the abundance of the heart his mouth speaks. முதலாவது சொன்னேன், First I told you, இருதயம் என்பது புரியாத ஒரு ரகசிய பெட்டகம் மாதிரி, அது ஒரு புதிர். I told you heart is like a maze or a mystery which cannot be found. ரெண்டாவது, இருதயம் என்பது ஒரு ஆழமான கிணறு. And second, heart is like a well. மூன்றாவது, இருதயம் என்பது ஒரு பொக்கிஷ சாலை. Third, heart is like a treasure chest. அது ஒரு பொக்கிஷ பெட்டகம். It is like a treasure chest. இந்த பொக்கிஷத்திலிருந்து எது வெளியே வருது அப்படின்றது எதனால இருக்குன்னா, எப்படிப்பட்ட பொக்கிஷம் உள்ள சேகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான். So the outcome of this chest is based upon what is actually stored up there. அதாவது ஒருவன் நல்ல பொக்கிஷம்
அவன் இருதயத்தில் அவன் சேர்த்து வைத்தா அதுல இருந்து வெளியே கொண்டு வருவான். So if a person stores up good treasure, then he will brings good things out. அவன் இருதயத்துல பொல்லாத பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருந்தா அது பொல்லாத பொக்கிஷமா வெளியே வரும். If a person stores evil treasure in his heart, then that will bring it out as evil things. இது எப்ப வெளியே வரும்னா அவசியத்துக்கு மட்டும் தான் வெளியே வரும். It will come out only when it is necessary. தேவைக்கு மட்டும் தான் வெளியே வரும். It will come out only when you need it. அது ஒரு இக்கட்ல தான் வெளியே வரும். It will come out only when you have a problem. அது முக்கியமான நேரங்கள்ல தான் வெளியே வரும். It will come out only at important times. பொதுவா பாருங்க, இந்த பொக்கிஷங்களை டிஸ்ப்ளேல வைக்க மாட்டாங்க. Generally when you look at these treasures, they are not displayed. பாருங்க, சிலர் வீடுகள்ல ரொம்ப வெளியேறப்பட்ட நகைகளை வைத்திருப்பாங்க. So some people will have very costly expensive jewels at their house. இந்த பொக்கிஷமான இந்த நகைகளை வெளியில இருக்கிற லிவிங் ரூம்ல தொங்க போட மாட்டாங்க. They will not hang or display in the living room all these expensive things. அது முக்கியமான ஈவென்ட்ஸ்ல மட்டும் தான் அது ரகசியத்துல இருந்து வெளியே வரும். So those will come out of the chest only on the important occasions. ஒரு தேசத்துல அநேக ஏவுகணைகள், எத்தனையோ ஆயுத யுத்தத்திற்கான ஆயுதங்கள் இருக்கும். So a country may have many kinds of weapons that is used for battle and wars. அதை தினந்தோறும் வெளியே ரோட்ல கொண்டு பரப்ப மாட்டாங்க. They will not display every day on the roads. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசர காலம், ஒரு இக்கட்டின் நேரத்துல தான் மறைத்து வைத்திருந்த சீக்ரெட்டான வெப்பன்லாம் வெளியே வரும். So only at the times of trouble, in the times when they needed, only then they bring all the secret weapons out. இருதயமும் அதே மாதிரி தான். Our heart is also similar. பல வருடமா நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டே இருப்போம், யாருக்குமே தெரியாது. We might be storing for years together, which no one will know it. ஆனா ஒரு இடுக்கம், ஒரு நெருக்கம், ஒரு முக்கியமான நேரம், ஒரு அழுத்தம் வரும்போது உள்ள இருக்கிறது வெளியே வரும். But when time comes where of affliction or where is there any pressure, only then the things come out of your heart. சிலர் தங்கள் இருதயத்துல பல ஆண்டுகளாக நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துட்டு இருப்பாங்க. Some people might be storing good treasures in their heart for years together. வெளியே பார்த்தா சாதாரண மனிதர்கள் போல இருப்பாங்க. Outwardly they might be like ordinary people. அவர்களால் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியாது. It may appear that as if they are not of much use to anybody. ஆனா ஒரு இக்கட்டு நேரம் வரும்போது, but when it's the time of any trouble, அந்த ஜனங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு உண்மை வெளிப்படும், அவ்வளோ ஒரு அன்பு வெளிப்படும், அவ்வளோ ஒரு நேர்மை வெளிப்படும், அவ்வளோ ஒரு சாந்தம், பொறுமை, அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு நற்குணங்கள் வெளியே வரும். So all good things of their life, like good treasures, like love, their integrity, their honesty will be coming out during that time. சில பேரை பார்த்திருக்கீங்களா அப்படி? Have you seen such people? நீங்க அவங்களை ரொம்ப பெருசா பொருட்படுத்தியிருக்க மாட்டீங்க. You would have not even considered them much. ஆனா ஆபத்து நேரத்துல அவங்க உதவுவாங்க. But they will help you in a time of your need. ஒரு நெருக்கத்துல தங்களுடைய உண்மையான பாசத்தை காட்டுவாங்க. They will show their true love in the time of your trouble. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே வேளையில at the same time, பல காலமாக ஒரு மனுஷன் தான் உள்ளத்துல பொல்லாத பொக்கிஷங்களாகிய கோபங்கள், வைராக்கியங்கள், இச்சைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இதெல்லாம் உள்ள வச்சிருந்தான்னா அது அழுத்தம் வரும்போது அது வெளியே வரும். So if a person stores up all evil things like adultery, murdery, sexual immorality, lying and other things in his heart, then that will come out at time of need. இது ஒரு நல்ல சம்பவம் பைபிள்ல இருக்கு. That's a very good incident for this. ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள்ல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. So there's a very good incident in Genesis chapter 20 first 13 verses. இங்கே கேரார் என்கிற பட்டணத்துக்கு ஆபிரகாம் பிரயாணமா போகிறார். Here Abraham went on a journey to the city of Gerar. அங்க போகும்போதே தன்னுடைய மனைவியாகிய சாராள்கிட்ட சொல்றாரு, அம்மா தயவு செய்து உன்னை என்னுடைய மனைவின்னு சொல்லிராத, உன்னை என் சகோதரனே சொல்லிடுன்னு சொல்றாரு. So as he went there, he told Sarah his wife, do not tell me that you are my wife, but tell them that you are my sister. அந்த தேசத்துல ராஜாவாக அபிமெலேக் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். Then Abimelech was the king of that city. இந்த ஆபிரகாமும் சாராளும் அந்நியர்களாக உள்ள அந்த நாட்டுக்குள்ள தங்கும்போது சாராள்கிட்ட கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, நான் சிஸ்டர் தான், அவருடைய சகோதரின்னு சொல்றாங்க. When Abraham and Sarah came as strangers and stayed in this nation, when they asked and inquired from them, Sarah said that she is his sister. அப்போ இந்த பொதுவாவே அந்த நாட்கள்ல அழகிய எல்லாமே ராஜாவுடையது தான். முதல் ரொம்ப அழகு உள்ளவங்களா ராஜாட்ட தான் இருக்கணும். So in those days, whichever is very beautiful, the first and the topmost of the beautiful belongs to the king. ரொம்ப பலசாலிகள் ராஜாட்ட. The strongest people belongs to the king. ரொம்ப பெரிய வீடு ராஜா தான் வச்சிருப்பாரு. The biggest house belongs to the king. அதிகமான செல்வம் ராஜாட்ட தான் இருக்கணும். More assets and possessions will be with the king. அது அவருடைய அதிகாரத்திற்கு ஒரு அடையாளமா இருந்தது. So that was the sign of his authority. இப்போ கேக்குறாங்க, இது இந்த பெண்ணு என்ன கல்யாணமாச்சா கல்யாணம் ஆகலையா? Now they were inquiring whether she is married or not. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பயம்னா,
Now what is Abraham ஒருவேளை afraid? அவளுடைய மனைவின்னு தெரிஞ்சுட்டா என்ன கொன்னுட்டு அவளை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம். So he was afraid if they know that she is his wife, they may kill him and take her away. அதனால இவர் பயந்துட்டு சகோதரின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அதே மாதிரி சொல்றாங்க. So therefore they both said that they are brothers and sisters. அவங்க எதிர்பார்த்தது போலவே அபிமெலேக்கு சாராளை கொண்டு போயிட்டாரு. And as they expected, Abimelech took Sarah. அன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் தரிசனமாகிறார். And that night the Lord came in a dream. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் 3ஆம் வசனத்துல வாசித்தால் தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே அப்படின்னு சொன்னார். In verse 3 it says, but God came to Abimelech in a dream by night and said to him, indeed you are a dead man because of the woman whom you have taken, for she is a man's wife. இதற்கு அவர் சொல்லுகிற பதில பாருங்க. Look at the reply that he gives 5ஆம் வசனத்துல, in verse 5, இவள் தன் சகோதரி என்று என்னோட சொல்லவில்லையா? Did he not say to me, she is my sister? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. And he also said that she is my sister. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று தேவனிடத்தில் அபிமெலேக் பதில் சொல்லுகிறான். So he replied to the Lord saying, in the integrity of my heart and innocence of my hands I have done this. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா 6ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, what was surprising is that you can read in verse 6, தேவன் சொல்றாரு, the Lord says, உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். Yes, I know that you did this in the integrity of your heart. சம்பவத்தை ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, why did I bring this incident? நீங்கள் 11ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, if you read in verse 11, அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறாரு, Abraham says here, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். because I thought surely the fear of God is not in this place and they will kill me on account of my wife. பாருங்க, அப்ப ஆபிரகாம் இந்த ஜனங்களை பார்க்கும்போது என்ன நினைச்சாருன்னா, இவங்ககிட்ட என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை, இவங்க கொலைகாரர்கள், இவங்க நம்மகிட்ட இருந்து மனைவியை பறிக்கக்கூடியவர்கள், கொடுமைக்காரர்கள்னு இவர் முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு. So when Abraham saw these people, he thought they don't have fear of God, they are violent people, they are murderers who can take away his wife. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் அப்படின்னு எனக்கு தெரியும். But the Lord says, yes, I know that you did this in the integrity of your heart. நல்லா கவனிங்க, listen carefully. மனிதனுடைய பார்வையில தெரிஞ்சது வெளியே வரல, தேவனுடைய பார்வை ஆராய்ந்து பார்த்த உத்தமம் இருக்கு பாருங்க, கடினமான நேரத்துல அது வெளியே வந்தது. Whatever appeared in the sight of man did not come out, but whatever appeared as integrity in the sight of God, that came out in the time of this trouble. அந்த மனிதன் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவனா இருந்தான், உத்தமமா இருந்தான் என்று சொன்னால், see how far was his honest in this thing. நீ எடுத்துக்கொண்ட மனைவியை நீ திருப்ப கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது, when the Lord said restore the man's wife to him, நீ நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அவன் அந்த மனைவியை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவனுக்கு பெரிய வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பியிருக்கான். and if you continue to read it, you can see he not only gave back his wife, but he also gave them many gifts. அவன் தேவனுக்கு எதிர்த்து நிக்காம உடனே இன்னொருவர் மனைவின்னு தெரிஞ்சவனே கொடுத்துட்டான் பாருங்க. So he did not resist the Lord, but rather gave it when he found it was another man's wife. நம்முடைய இருதயம் ஒரு பெட்டகம். Our heart is like a treasure chest. அதுல நம்ம உத்தமத்தை நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா, உண்மையை சேர்த்து வச்சிட்டோம்னா, அன்பை சேர்த்து வச்சிட்டோம்னா, அது ஆபத்து நேரம், நெருக்கத்தின் நேரத்துல அதுதான் வெளியே வரும். So if you treasure up good things like integrity, honesty and truth, only those things will come out in the times of a trouble. அதே வேளையில at the same time, இதே இருதயத்துல பொல்லாப்பை கூட நம்ம சேகரித்து வைக்கலாம். we can also store up evil things in the same heart. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் 19ஆம் வசனம் வாசிப்பீங்களானா, if you read Matthew chapter 15 and verse 19, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும்னு போட்டிருக்கு. for from the heart comes evil thoughts, murder, adultery, all sexual immorality, theft, lying and slander. இந்த இருதயம் எதை சேர்க்கிறோமோ அதை வெளியே கொண்டு வரும். So the heart will bring out what we store in it. இதை அறிந்துதான் நீதிமொழிகள் ஞானி சொல்றாரு, having known this, the preacher says in Proverbs, என் வார்த்தைகளை கவனிப்பா, you give attention to my words, என் வசனங்களுக்கு செவிசாய், you incline your ears to my sayings, இவைகள் உன் கண்களை விட்டு பிரிய வேண்டாம், do not let them depart from my eyes, அவைகளை என்ன பண்ணுனா உன் இருதயத்தின் நடுவுல காத்துக்கொள், keep them in the midst of your heart. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. I liked it, the word. உன் இருதயத்துல
நடுவுல இதை வைத்துக்கொள். Keep them in the midst of your heart. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, உன்னுடைய இருதயத்துல இது எல்லாம் சேகரித்து வை. you store up all these things in your heart. ஏனென்றால் ஒரு காலம் வரும், Because there comes a time, நீ சேகரித்தவைகள் வெளியே வரும். whatever you stored will come out. நீ சம்பாதித்தவைகள் உன் செலவுக்கு உதவும். Whatever you gain will help you for your spending. இதெல்லாம் நீ நல்லா செவி கொடுத்து கவனித்தாயோ அது இன்னொரு நாள் உன்னோடு பேசும். Whichever you gave attention and inclined your ear, those things will speak to you. எதை நீ ரொம்ப கனம் பண்ணி எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நீ உள்ள இருதயத்துல சேகரித்து வைத்தாயோ அது ஒரு நாள் உன்னுடைய பயன்பாடுக்கு அது உதவும். Whichever you honored so much and consider to be important and stored up in your heart, that will be useful for you one day. நான் ரொம்ப சுருக்கமாக நம்முடைய இருதயத்தின் மத்தியில முக்கியமாக சேகரிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை நான் சொல்றேன். I want to tell 3 important things. In short, what are the things to keep in the middle of our heart? 3 முக்கியமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைக்கணும். 3 things that we are supposed to store in the middle of our heart. முதலாவது, First, 119ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வசனங்களை பாருங்க. Psalm 119 verses 9 to 11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். How can a young man keep his way pure? By guarding it according to your word. With my whole heart I seek you. Let me not wander from your commandments. I have stored up your word in my heart, that I may not sin against you. முதலாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சேகரித்து சம்பாதித்து தன் இருதயத்தின் நடு மையத்துல கொண்டு வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனமாகிய கற்பனை. The first thing that a person should keep and store in the middle of the heart is store the law of the Lord. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய கற்பனைக்கு ரொம்ப முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கணும். We have to give an important place for the law of the Lord in our heart. தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல ஒரு பொக்கிஷம் போல சேர்த்து வைக்கணும். We have to store the word of God like a treasure in our heart. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. That is what the word says. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். I have stored up your word in my heart, that I might not sin against you. நம்முடைய இருதயத்துல இதை சேகரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. We have a more important responsibility to store up these things in our heart. இருதயத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. There's a big connection between heart and the word of the Lord. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். The word of the Lord is the two-edged sword. அது முதலாவது என்ன செய்யுதுன்னா இருதயத்தை பிளக்குது. It first pierces our heart. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா? If you read Luke chapter 18, அங்கே விதைக்கிறவனை குறித்த ஓமானத்தை இயேசு பேசும்போது, here when the Lord speaks about the parable of sower, இந்த விதை என்பது வசனம் என்றும், this seed is the word, விதைக்கிறவன் என்பவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும், and the sower is the servant of God. அதே வேளையில 4 விதமான நிலங்கள் என்பது 4 விதமான இருதயங்களுக்கும் தேவன் ஒப்பிட்டார். And 4 types of grounds, or the 4 kinds of hearts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 4 விதமான இருதயம் உள்ளவர்களுக்கும் வசனம் கிடைச்சது. The word of God came to all the 4 different kinds of hearts. ஆனா ஒரு இருதயம் என்ன பண்ணலனா வசனத்தை நடு மையத்துக்கு கொண்டு வரல. But one heart did not take this word into the center of the heart. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வசனத்தை வழி அருகே, அதாவது கடந்து போகிற ஒரு எண்ணம் போல அதை விட்டுட்டாங்க. So they just left it as a passerby on the way itself. It became just a passing thought. சும்மா அப்படி கேட்டேன், அப்படி மேலோட்டமா கேட்டேன் அப்படின்னு பாசிங் தாட்டா வசனத்தை எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. So there are people who take word as a passing thought. சில பேருடைய வாழ்க்கையில வார்த்தை விழுந்து ஏன் கிரியை செய்யலனா இருதயம் கல்லு மாதிரி ஆயிடுச்சு, அதனால அது உள்ள போல. So in certain people's life, why it did not work out? It's because the word came into their life, but their heart was solid like rock. இன்னொரு கூட்டத்துல வசனம் விழுந்தாலும் ஏன் கிரியை செய்யலனா ஏற்கனவே வசனம் விழுறதுக்கு முன்னாலே அங்க நிறைய முள்ளும் குறுக்கும் முளைச்சு கிடக்கு. So
the next heart, why it did not work out, it's because before the word came into that heart, they had thorns and briars which they were having. ஆனா கடைசியா ஒரு இருதயம் இருக்கு பாருங்க, But the last heart is அது வந்து எங்க விழுந்துச்சுன்னா நல்ல நிதமாகிய இருதயத்துல விழுந்தது. But this word here fell on the good ground. இதை குறித்து எழுதி இருக்கிறது பாருங்க. Look at what is written about லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Luke 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். But the ones that fell on the good ground are those who, having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லாருக்கும் வசனம் கிடைச்சது. Everyone received the word of God. ஆனா எல்லாருமே மேலோட்டமா விட்டுட்டாங்க. But everyone left it as a passing thought. எல்லாருமே ஆயத்தமா எடுத்துக்கல. Everyone did not receive with a preparation. அப்படியே எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் தான் இருதயத்துக்குள்ள போச்சு. So even if they accepted, it just went only a bit into their heart. ஆனா அதுக்குள்ள இன்னும் உள்ள போலாம்னா அதுக்கு வேற மண் இல்ல, வெறும் கல்லு தான் இருக்கு. So just they did not have more mud or anything, they just had a solid rock so that it cannot enter in more. ஆனா ஒரே ஒரு இருதயம் மட்டும் அந்த வசனம் உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு நல்ல ஆழமா போறதுக்கு இடம் கொடுத்துச்சு. But only one heart gave room for that word to penetrate deep into the heart. விளைவு என்னன்னா, What was the outcome? 30, 60, 100 மடங்காக அது பலன் கொடுத்தது. And it brought out the harvest in 30, 40, 60 and 100 folds. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய வசனத்துல இருக்கு. The blessings of the Lord rest in his word. இந்த வசனத்தை நீ செய்வதற்கு சாவதானமா இருந்தால் இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் மேல வரும்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says if you are ready and prepared to do whatever the word of God says, all the blessings that is present in this book will come upon you. ஆனால் இந்த எல்லா நன்மையும் வெளியே வரணுமா? So if you want to receive all this goodness, நான் சொல்லுவேன், I tell you, அந்த இருதயத்துக்கு நடு மையத்துக்கு எங்க கொண்டு போகணும்னா வசனத்தை அழைத்து உள்ள கொண்டு போகணும். you have to take and penetrate the word of God deep into the middle of your heart. சில பேர் இன்றைக்கு வசனத்தை ரொம்ப அசட்டையா கேக்குறாங்க. Today many people listen to the word in a despising attitude. அத ஒரு சீரியஸா அத கவனம் செலுத்துறது இல்ல. They don't look into it or take it very seriously. திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது இங்க அங்க அலைபாயறாங்க. Suddenly when they have a problem or a temptation or any kind of situation, they just move around, wander here and there. அந்த நேரத்துல எந்த பலனையும் எந்த ஒரு உதவியையும் வசனம் செய்ய மாட்டேங்குது. So in those times this word is not doing any kind of support or help to them. ஆனால் இந்த வசனம் மாத்திரம் இருதயத்தின் ஆழத்துல பதிக்கப்பட்டிருக்குமானால், but if this word is etched deep in the middle of your heart, வாழ்க்கையை சுத்தம் பண்றதுக்கு அது போதும். it is enough to sanctify your life. பாவத்திலிருந்து விலக்குறதுக்கு அது போதும். that is enough to deliver you from your sin. தீமையை விட்டு வெளியே கொண்டு வரக்கு அந்த வசனம் போதும். that word is sufficient to bring you out of evil. அத்தனை நன்மைகளையும் பகிர்ந்தளிப்பதுக்கு அந்த வசனம் போதும். and that word is sufficient to give you all the blessings that you need. இந்த கால் நான் தைரியமா சொல்லுவேன், this morning I tell you boldly, ஆண்டவரே இந்த வசனம் என் இருதயத்தின் பொக்கிஷ சாலைக்குள்ள கொண்டு போக கிருபை தாரும். Lord, give me grace that I may take this word deep into the treasure of my heart, Lord. ஒரு நல்ல வசனம் இருக்கு. There's a very good verse. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், Philippians chapter 4 verse 8, பவுல் சொல்லுகிறாரு, Paul says here, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். finally brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்னெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற 8 காரியங்களை பட்டியல் போடுறாரு. So here the apostle Paul lists out 8 important things that we are supposed to think deeper into our heart. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். Things that are true, noble, just, pure, lovely, of which are of good report, and if they virtue and praiseworthy. நீங்க சற்று கொஞ்சம் நீங்க அதை யோசித்தீங்கன்னா, so if you ponder on these things, இந்த 8 காரியங்களும் எங்க தான் ஒரு சேர பெற்றிருக்குன்னு கேட்டா கர்த்தருடைய வசனத்துல தான் இருக்கு. all these 8 things are together present in the word of God. இந்த 8 குணநலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் தான் இருக்கு. all these 8 characteristics are present in the word of God. கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, நீதி உள்ளது, கற்புள்ளது,
அன்புள்ளது, நற்கீர்த்தி உள்ளது, புண்ணியம், அதுவே புகழ். So only the word of God is true, it is noble, it is just, it is pure, it is lovely, it is of good report, and it has virtue and it is praiseworthy. இந்த வேத வசனத்தை, தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய இருதயத்தில் வைப்போமானால் அந்த இருதயத்தின் நடுவுல இருந்து அது நீண்ட நாள் நமக்கு பலன் தரும். If you store this law of the Lord and the word of God in your center or the middle of your heart, that will remain in your heart forever and it brings out many rewards. இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முதலாவது காரியம் தேவனுடைய கற்பனை அல்லது தேவனுடைய வார்த்தை. The first thing to store in the heart is the law of the Lord or the word of God. இரண்டாவது இருதயத்தில் சேமிக்க வேண்டியது என்ன? What is the second thing to store up in your heart? நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. Look at Romans chapter 5 and verse 5. ரோமர் 5:5. Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Now hope does not disappoint because the love of God has been poured out into our hearts by the Holy Spirit who was given to us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது தேவனுடைய கற்பனைகளை சேமிங்க. First store the law of the Lord. இரண்டாவது நம்முடைய இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க. The second thing that we are supposed to store is store love in your heart. இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க. Fill your heart with love. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி நிரப்ப முடியுமா? Can we fill so? நிரப்ப முடியும் தான் வேதம் சொல்லுது. The Bible says you can fill it. எப்படி நிரப்ப முடியும்? How can we fill it? நாம் பெற்ற பரிசுத்த ஆவியினாலே இந்த அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கான். It says the love of God has been poured out into our hearts by the Holy Spirit which was given to us. அது எவ்வளவு உண்மை. How true it is. ஏனென்றால் ஆவியின் கனியில முதலாவதே என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு தான். Because the first fruit of the Spirit is love. இங்கே 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் வாசிப்பீர்களானால், If you read in 1 Corinthians chapter 13, எனக்கு எல்லாம் இருந்து அன்பு மட்டும் இல்லைன்னா நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லுவாரு. it says though I have everything and if I don't have love I am nothing. நான் அந்நிய பாஷைகளை பேசலாம், நான் தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம், நான் வெறும் ஒரு சத்தமிடுற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல தான் நான் இருப்பேன். So I might be speaking in tongues, I may be doing great many things, but I will be just like only a vessel that gives out sounds. எனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. I will be of no use. நான் வந்து மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் கூட எனக்கு இருக்கலாம். I may have even the faith to remove the mountains. ஆனா அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. But if I don't have love, I have nothing. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்துல நிரப்பப்பட வேண்டியது, நடு மையத்துல குடிகொள்ள வேண்டியது தேவனுடைய அன்பு. So I tell you, the important thing that should be present in the middle of heart is love. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். So the apostle Paul says the one who doesn't have love doesn't know God because God is love. நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வாங்க? How will people identify that we are people who love God and who we are the disciples of God? நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதினாலே, As we love each other. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, That's why if we read in 1 Peter 1:22, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Having purified your souls by obedience to the truth for a sincere brotherly love, love one another earnestly from a pure heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இருதயத்துல நடு மையத்துல வைக்க வேண்டியது அன்பு. So it is love that we should place in the center or middle of our அன்பு heart. உள்ள இருக்குமானா அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். So if you have that love covers all sins. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த அன்பு இருக்குமானா ஒருவரோடு ஒரு ஐக்கியமா இருக்க பண்ணும். If you have that love, that will make us to have fellowship with one another. நம்முடைய வாழ்க்கையில அன்பு பிரதானமா இருக்குமானால், நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையின் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்றதுக்கு அது போதுமானதா இருக்கும். I tell you, if you have this love as the primary thing in your life, then that will help you to solve many problems in your life. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். Today let us search our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நடு மையத்துல அன்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா? So do we have love or hatred in the center and the middle of our heart? இருதயத்தின் நடு மையத்துல அன்பு இருக்கா அல்லது
மற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு எரிச்சல் இருக்கிறதா? Do we have love or a kind of jealousy against other people in the middle of your heart? நம்முடைய இருதயத்தின் நடுமையத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கா அல்லது கசப்பு நிறைஞ்சிருக்கா? Or is our heart filled with love or it is filled with bitterness? நம்முடைய இருதயத்தின் நடுவுல அன்பு இருக்கா, வைராக்கியம் நிறைஞ்சிருக்கா? Do we have love filled in the middle of our heart, or do we have anything hostility or hatred against others in the middle of our heart? நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தில் அன்பு தான் அதிகமா இருக்கணும். I tell you, love should be more in our heart. நேற்றைக்கு கூட நான் உங்களோட பேசினேன், எப்படி நம்ம மற்றவர்களுக்கு இடரலா இருக்க கூடாதுன்னு சொல்லி. Even yesterday I spoke with you how we supposed not to be a stumbling to others. அதுல நான் பேசும்போது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். I told you an important thing there. அநேக காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு, நிறைவேற்றுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I have right to do many things and accomplish many things of my own. அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I have the power and authority to all to fulfill that. ஆனா நான் செய்யறது இல்ல. But I don't do it. ஏன்னா என்னுடைய சபையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சங்கத்துல நான் பலவீனமான சகோதரர்களை பார்க்கும்போது, பலவீனமான மனிதர்களை பார்க்கும்போது, என்னுடைய சுயாதீனத்தினால அவர்களுக்கு இடரல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னிலே அன்பு கூறுகிறதை பார்க்கிலும் பிறனிலே அதிகமாக அன்பு கூறுறேன். It's because the weaker people that are present in my family, in my church, in my community, when they look at me, they should not be offended because I love them more than myself. I love myself more than them. இல்ல, நான் என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். அப்படிதான் இருந்தால் தான் நம்ம மற்றவர்களுக்கு இடரலா மாறிடுவோம். So when you love yourself more, only then you will be offending others. ஆனால் நீங்க உங்களை விட மற்றவர்கள் மேல் உள்ள ஆழமான ஒரு ஆழ்ந்த ஸ்நேகம், இல்ல, அதான் இந்த வசனத்தில் இருக்குல்ல, அந்த ஆழமான அந்த ஒரு அன்பு உள்ள இருக்குமானா நாம இடர்களா இருக்கவே மாட்டோம். But when you have a sincere and earnest love for each other, you will not be offending others. நம்முடைய காரியங்களை பெரிதுபடுத்த மாட்டோம். We will not consider our things to be greater. நம்முடைய அதிகாரங்களை பொருட்படுத்த மாட்டோம். We will not even bother our powers and authority. நமக்கு முக்கியமானவைகளை நாம ஒதுக்கி வைத்து விடுவோம். We will just keep aside what is important to us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இருதயத்தில் சேமிக்க வேண்டிய முதலாவது கர்த்தருடைய கற்பனை. The first thing that we are supposed to store is to store the law of the Lord. இரண்டாவது இருதயத்தில் சேமிக்க வேண்டியது கர்த்தருடைய அன்பு. Second, store love in your heart. கடைசியா இன்னொன்னு சேமிக்கணும். And the last and the third thing, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்க. Proverbs 3 verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். Let not steadfast love and faithfulness forsake you. Bind them around your neck, write them on the tablet of your heart, so you will find favor and good success in the sight of God and man. இதுல மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்க. There's a third thing present here. இருதயத்துல வசனம் மாத்திரம் இல்ல, இருதயத்துல அன்பு மாத்திரம் இல்ல, இருதயத்துல என்ன இருக்கணும்னா சத்தியம் அல்லது உண்மை நம்முடைய இருதயத்தின் நடு மையத்தை ஆட்கொள்ளணும். So it's not only the law of the Lord and love of God that should be stored up in the middle of our heart. The third is store loyalty in the middle of your heart. நம்முடைய இருதயத்தில் சேமிக்க வேண்டியது சத்தியம் அல்லது உண்மை. Store loyalty in your heart. வேதம் சொல்லுது, இதை என்ன பண்ணனா உன் இருதயமாகிய பலகையில எழுதுன்னு சொல்றாரு. The Bible says you write them on the tablet of your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம இருதயத்தை இந்த உண்மை அல்லது நம்பகத்தன்மை என்பது நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். So this truth or the loyalty should fill our heart. இந்த உண்மை என்பது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறிடக்கூடாது. This loyalty should not become a weapon or a tool that you use for gain. அது நம்முடைய வாழ்க்கையை நிறைக்க வேண்டும். That should fill your life. உண்மையா இருக்கிறேன் என்பதை விட உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்பது முக்கியம். So being loyal is more important than being showing loyalty and being loyal are two different things. Speaking the truth and being truthful are two different things. உண்மை பேசுறேன் அப்படின்றது வேற, உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது வேற. Speaking truth is different, but being truthful is different. உண்மை பேசுகிற மனுஷன் இல்ல, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். The one, not the person who speaks truth, but the person who is truthful, he will receive all the abundant blessings. உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன் பிதா உனக்கு ஆயத்தம் பண்ணின
ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசி. Oh, honest and truthful servant of God, you enter into the kingdom of God which your Lord has prepared. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இவங்க Lord. உண்மையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுறவங்க இல்ல. Not as if you change this loyalty or truth according to a situation. ஏதோ கொஞ்ச நேரம் உண்மை பேசுவேன், மற்ற நேரம் பொய் பேசுவேன் இல்ல. Not that I will speak truth for some time and again I will lie for the other time. என்னுடைய சுபாவமே என்னுடைய தன்மையே ஒரு விதமான உண்மையினால் நிரம்பி இருக்கு. My character and my nature should be filled with truth. கொஞ்சத்திலும் உண்மை, அதிகத்திலும் உண்மை. Truth, faithful even in little things and also in greater things. மறைவிடங்களிலும் உண்மை, வெளியரங்கத்திலும் உண்மை. And faithful even in secret places and also in the evident places. எல்லாரிடத்திலும் உண்மை. And faithful to everyone. கர்த்தருடைய வீட்டில் எல்லாம் மோசே உண்மை உள்ளவனா இருந்தான்னு பார்க்கிறோம்ல. We can see Moses was faithful in the house of the Lord. இதை போல ஒரு உண்மையை நம்முடைய இருதயத்துல நம்ம நிரப்பணும். So we should fill our heart with such kind of faithfulness and loyalty. உண்மை என்பது நம்முடைய இருதயங்களில் எழுதப்படணும். This faithfulness and loyalty should be written in our hearts. அதனால தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why we read in Luke chapter 16 and verse 15. நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. You are those who justify yourselves before men, but God knows your hearts. For what is exalted among men is an abomination in the sight of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. May the Lord show us mercy. மனுஷருக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டப்பட்டு தேவனுக்கு முன்பாக அருவருப்புள்ளவனா நினைக்க கூடாது. I should not be exalted before men and remain an abomination before God. என்னுடைய இருதயத்தை உண்மையினால் நிரப்பும். I fill my heart with loyalty. ஆண்டவரே, என்னுடைய வாயும் என் இருதயமும் ஒத்திருக்க வேண்டும். Lord, my heart and my mouth should be in sync with each other. வாய் ஒன்று பேச இருதயம் வந்து நினைக்க கிடையாது. It's not that the mouth will speak one thing and the heart will think the other one. வாய் வந்து நல்ல தேனொழுக பேசி இருதயம் வந்து உருவின பட்டயம் போல இருக்க கூடாது. My mouth should not speak honey dipping words, whereas my heart should not be like a sword. வாயில வந்து இனிமை இருந்து இருதயத்துல விஷம் இருக்க கூடாது. And my mouth should not have sweetness and my heart should not have poison. வாயில பாராட்டு வச்சுக்கிட்டு இருதயத்துல வஞ்சனை வைக்க கூடாது. I should not have appreciation in my mouth and deceit in my heart. நம்முடைய இருதயம் ஆண்டவரே உண்மையினால் நிரம்பட்டும். Lord, let my heart be filled with loyalty. இந்த மூன்று காரியங்களை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. Today let us think about these three இந்த things. நாள் முழுவதும் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நீங்க, எனக்கு தெரியும், எனக்கு சில பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நான் காலையில வேலைக்கு போகும்போது இந்த மெசேஜ் அப்படியே கேட்டு நான் போறேன். So some people say that, Pastor, I used to listen to this word as I go for my work. நான் வேலை கிளம்பிட்டு இருக்கும்போதே இதை நான் கேட்டுட்டு இருக்கேன். As I'm getting ready for my work, I'm listening to this. என் பிள்ளைகளுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போதே இதை போட்டு விட்டு நான் கேட்டே இருக்கேன். As I'm cooking for my children, I just play it on and listen to it. சில பேர் சொன்னீங்க நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே கேட்டுட்டே போவேன். Some say that you listen to it when you travel in your trains. நீங்க எந்த நிலையில் இந்த வசனத்தை நீங்க கேட்கலாம். No matter in whatever state you might be hearing ஒரு this. வார்த்தை யோசித்து பாருங்க. You just think about this. என் இருதயத்தை எதனால் நிறைச்சு வச்சிருக்கேன்? So what am I fill my heart with? கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைக்கிறேனா? Am I filling it with the law of the Lord? நிறைக்காம போயிருந்தீங்கன்னா காலியா இருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதிகமா கர்த்தருடைய வார்த்தையினாலே என்னுடைய இருதயத்தை நிரப்புவேன். If you have not filled it and it is empty, just make a decision that I will fill my heart with the law of the Lord. வாசிக்கிற வசனம், கேட்கிற வசனம், உணர்கிற வசனம், சிந்திக்கிற தியானிக்கிற வசனங்களால் என் இருதயத்தை நிரப்புவேன். I will fill my heart with the words that I read, with the words I hear, with the words I meditate, with the words I ponder upon. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அன்பினால் நிரப்புவாராக. May the Lord fill our hearts with His love. உள்ளே இருக்கிற விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், எல்லா தீங்கான எண்ணங்கள் வெளியே போட்டோம். Let all the hatred, hostility, all the bitter things and evil thoughts come out of our life. நம்முடைய இருதயம் உண்மையினால் நிரம்பட்டும். Let our heart be filled with the loyalty. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கட்டும். Let truth be the basis of our life. கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தை நிரப்புவாராக. May the Lord fill our hearts today. என் வார்த்தைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். You keep my words in the midst of your heart. உன்னுடைய இருதயத்தின் நடுவிலே காத்துக்கொள். Keep them in the middle of your heart. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. May the Lord help us. பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி. Our holy God, thank you for the good word that you have spoken with us. எங்களுடைய இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக மாறட்டும். Lord, let our heart become a very good treasure chest, Lord. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஒரு ஆழமான ஒரு தண்ணீர் கொடுக்கிற சுத்தமான ஒரு கிணறாக மாறட்டும். Lord, let our heart become a deep well that brings out very good water, Lord. அந்த இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்க்கும்போது
Lord, when you search our hearts, எங்களுடைய இருதயத்திற்குள்ள இருந்து அன்பு வெளிப்படட்டும். Lord, let love come out of our heart. எங்களுடைய இருதயத்திலிருந்து சத்தியம் வெளிப்படட்டும். Let truth come out of our heart, Lord. எங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய கற்பனைகள் நிறைந்திருக்கட்டும். Lord, let our heart be filled with the law of the Lord, Lord. எங்கள் வாழ்க்கை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Lord, let our life be blessed more and more, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. Praise the Lord.